எல்லா காயும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என் பையன் திடீர்னு இந்த காய் வேணாம் அந்த காய் வேணான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எப்படி அந்த காயெல்லாம் உடம்புல உள்ளே சேர்க்குறதுன்னு சேர்க்க போகிறோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு தான் இந்த சட்னியை சொன்னாங்க. இந்த சட்னியை அவங்களோட ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே பட்டவத்தில் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சோண்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினோடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியமான சைஸு சவுச்சவு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கினோடனே தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதை தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நம்ம ஸ்டைலில் சவுச்சவு சட்னி ரெடி. பிடிக்காத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்ச சட்னியை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடையுமே நம்ம சட்னியை ரெடி பண்ணி அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துருங்க. இதுதான் சவுச்சவு சட்னி. பிடிக்காதுன்ற பையன் எப்படி சாப்பிட்றியான்னு பாருங்கள்.